வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 6வது வினாவாக வந்த கோணங்கணித்தல் கேத்திர கணித கேள்வியில் கோணங்கணித்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். குறித்த வினாவை நீங்கள் இன்னும் செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் 10, 11க்கான சூம் மூலமான கணித வகுப்புகள் தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. 9 முதல் ஒரு காலத்தில் நடத்தினார். ஆனால் எனக்கு நேரம் சரியாக வராத காரணத்தால் வகுப்பு நுப்பாட்ட வேண்டி இருந்தது. ஆனாலும் அடுத்த வருடம் தரம் 10 இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள், சூம் மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்ள போகிற அந்த மாணவர்கள் மற்றும் எனது கல்வி நிலையத்தில் கற்றுக்கொண்டிருக்க மாணவர்கள், எனது பாடசாலை மாணவர்களை இணைத்ததாக இந்த சூம் மூலமான கணித வகுப்பு, இந்த பேப்பர் கிளாஸ் வகுப்பு டிஸ்கஷன் இருந்துட்டு நடக்கும். அந்த வகுப்பு இந்த ரெக்கார்டிங்கை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். நீங்கள் கட்டாயம் பாருங்க, பிரயோசனமாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போகும். 6வது கேள்வி கேத்திர கணித கேள்வியாக அமைந்திருக்கு. கோணங்கணித்தல் தொடர்பாக உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் XYZ பருமன்களை காண்க. நான் இதிலேயே ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு திரும்ப ஒரு படம் கீறி எடுக்கிறதுக்கு நேரம் காணாது. அது அதே மாதிரி கீறுறதும் கஷ்டம், விளங்கப்படுத்துறதுக்காண்டி இதிலேயே செய்கிறேன். நீங்கள் இதையே விடைத்தாளில் கொடுக்கலாம், இல்லை இதிலேயும் கொடுக்கலாம். 9ஆம் ஆண்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு, கொரோனா காலத்துக்கு முன்னுக்கெல்லாம் 9ஆம் ஆண்டு பேப்பருக்கு அதுலேயே இடம் விட்டு வரும். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு தான் செகண்ட் பார்ட் ஆன்சர் சீட் எடுத்து செய்ய வேண்டி வர்றது. இப்போ 9ஐயும் சுருக்கி விடைத்தாளில் எழுதுகிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ரைட், ஓகே. இதில் எதை ஃபஸ்ட்டு காணலாம் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற தொடர்புகளை நாங்கள் பார்க்கணும். ஒன்று சமாந்தர கோடு. சமாந்தர கோட்டுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குது? சமாந்தர கோடுகளாக இருந்தால் ஒன்று விட்ட கோணம் சமன், ஒத்த கோணம் சமன், நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. சமாந்தர கோடு தொடர்பான தேற்றம் இருக்குது. ரெண்டாவது, இந்த செட்ன்றது புறக்கோணம். எனக்கு கண்ணுக்கு பட்ட உடனே அதை சொல்லிடுறேன். புறக்கோணம் என்ன? இந்த முக்கோணத்தின் ஒரு கோட்டை வெளியில் நீட்டியதால் வந்த கோணம். புறக்கோணம் தொடர்பான ஒரு தேற்றம் படிச்சுக்கம். புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதே மாதிரி இங்கே எக்ஸும் வையும்ன்றது ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள். ஸோ எக்ஸும் வையையும் காண்றதுக்கு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் தேற்றத்தை பயன்படுத்த போகிறேன். சரி, இப்போ முதல்ல எதை காணலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற இதையுமே முதல்ல காணலாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற இதையுமே முதல்ல செட்டை காணலாம். செட் எப்படி காணலாம்? புறக்கோண தேற்றத்தாலே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது புறக்கோண தேற்றத்தால் செட் வருமண்டு. ஆனால் செட் வந்தது நேர்கோட்டுள்ள இல்லை அடுத்துள்ள கோணங்கள். இந்த தொடர்பால் 60ஐயும் செட்டையும் கூட்டிக்க எனக்கு 180 பாக வரப்போகுது. ஏன்? நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள செகண்ட் பார்ட்டடா. அப்போ கரெக்டாக நீ காரணம் கொடுக்கணும். நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இது செகண்ட் பார்ட். இது பகுதி 1 இருந்தால் நீ காரணம் கொடுக்காம போகலாம். அப்போ செட்டை காணணும்னா 60 அங்கே அனுப்புவோம். 60 அங்கே அனுப்புனா 180லேருந்து 60 கழிச்சா 120 பாகையாக இருக்கும் செட். நாங்கள் செட்டை கண்டுபிடிச்சதோடு மட்டும் விடாமல் அதை கொண்டு போய் படத்தில் குறிக்கணும். அடுத்த கேள்விக்கு உதவும். இப்போ அடுத்த கேள்வியை நாங்கள் செய்கிறதுக்கு, எனக்கு அடுத்த கேள்வி செய்கிறதுக்கு இது 125 பாகைன்னு சொல்லியிருக்கு பிள்ளைகள். பரும்படி படம் தானே, செங்கோணம் மாதிரி கிடக்கு. ஆனால் 125 பாகைன்னு சொல்லியிருக்கு. என்ன சார் நியாயம்னு கேட்கலாம். பரும்படி படம், அதனாடி அதில் நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தா செங்கோணம், ஆனால் 125 பாகை விரிகோணம்னு சொல்லியிருக்கு. அந்த படம் உண்மையாக இங்கே நேக்கில் எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். பரவாயில்ல, அது நாங்கள் பரும்படி படம் தானே எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதில் அடுத்த கோணம் எதை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம்டா. எக்ஸோ சமாந்திர கோடு ஒருக்கா பயன்படுத்துவோம். சமாந்திர கோட்டில் ரைட், இந்த கோணம் தெரிந்தால் இது எக்ஸ்ண்டா, இதுவும் எக்ஸ். நான் அந்த எக்ஸை இந்த படத்தில் இங்கே எதிரமைச்சிடுறேன். இல்லைன்னா நீங்கள் பேரை போட வேண்டியிருக்கும். BED வேணும்னா அந்த கோணத்துக்கு வேறு அட்சரம் வைப்போம். என்ன? A என்ற அட்சரம் வைப்போம். இந்த கோணத்தை எப்படி காணலாம்? 2 விதத்தில் காணலாம். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தியும் இந்த கோணத்தை காணலாம். இல்லையண்டா புறக்கோண தேற்றத்தையும் பயன்படுத்தலாம். இப்போ தானே புறக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். புறக்கோணத்தின் புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 90ஓட A கூட்டினா 120 வரணுமெண்டா A 30 பாகம். ஆனால் நான் முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகையை பயன்படுத்துகிறேன். Aயோட 90ஐயும் 60ஐயும் கூட்டினா 180 பாக வரணும். A என்றது நான் புதுசாக எடுத்த அட்சரம்.
ஸோ அது யாருன்றதை நீங்கள் படத்துக்குள்ளே மென்ஷன் பண்ணணும், படத்தில் அதை குறிச்சிருக்கணும். இப்போ நான் இதை பயன்படுத்துறதுக்கான காரணம் முக்கோணத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாக. 90 60 180 ஆயிடுச்சு. ஸோ ஏ காணணும்னா 180லேருந்து 150 கழிக்கணும். 150 கழிச்சா ஏ வந்து 30 பாக. ஏ 30 பாகண்டா எக்ஸும் வந்து 30 பாக. ஏன் எக்ஸ் 30 பாக? ஏ 30 பாகண்டா உடனே ஏன் எக்ஸ் 30 பாகை ஆகுது? ஒன்று விட்ட கோணம் பாருங்க, செட் வடிவ கோணமாக இருக்குது பாருங்க. ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் எக்ஸ் வந்து 30 பாகை ஆகிடுது. ஸோ நான் இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸை கண்டுபிடிச்சா இப்போ வையை கண்டுபிடிக்கக்கூடிய வழி கிடைக்கும். வையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த முக்கோணத்தை இந்த ஓர்டர் மாறி காணுவோம். நம்ம என்ன வழக்கமாக நாங்கள் எக்ஸ் ஒய் செட்டுன்ற ஓர்டரில் காணக்கூடியதாக இருக்குது. இந்த முறை எக்ஸை இப்போ தான் கண்டிருக்கோம். செட்டை ஃபஸ்ட்டாகவே காணக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ வையை காண்றோம். ரைட். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை, அதாவது போட்ட அந்த 30 பாகை, அதோட y, அதோட 125 பாகை. இவ்வளவுத்தையும் கூட்ட 180 பாகை வரணும். பகுதி 2 கட்டாயம் காரணம் முக்கியம். நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஸோ 30ம் 125 சேர்த்தா 150 ஆகிடுச்சு. சாரி 155 ஆகிடுச்சு. 180லேருந்து 155 கழிக்கணும். 150 கழிச்சா 30, அங்கே இன்னும் ஒரு 5 இருக்குது. 25 பாகை. y என்றது 25 பாகை. இதில் காரணம் முக்கியம். முக்கோணத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி தான் வையை காணக்கூடியதாக இருக்குது. ரைட். புள்ளித்திட்டம் இன்னும் கிடக்கு. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அதையும் போட்டுட்டு போவோமா? ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள், முக்கோணத்தின் புறக்கோணங்கள், ஒரு கோணம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களால் அப்படி துல்லியமாக முக்கோணத்தை கீரையிலுமோண்டா இல்லை. ஸோ நான் சும்மா இருக்கா கீறேன். எனக்கு வந்த ஓர்டரில் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோமா? சரி. 3 உச்சியில் வர்ற புறக்கோணங்கள் அது எப்படியும் இருக்கலாம். புறக்கோணம் என்றால் ஒரு கோடு நீட்டினா சரி, அது இந்த கோணம் தான் நீட்டணும், விளஞ்சுலியாக தான் இருக்கணும், இடஞ்சுலியாக தான் இருக்கணும் இல்லை. ஒவ்வொரு உச்சியில் ஒவ்வொரு புறக்கோணம். இதில் ஒரு கோணம் 2 மற்ற கோணம் 3 மற்ற கோணம் 4. இதில் என்னால் அப்படி எடுக்க முடியாது, அப்படி துல்லியமாக கீற முடியாது. கீறணும்னா கோணம் கணிச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கீறணும், அது கஷ்டம். சரி, இப்போ இதில் இருந்து நாங்கள் எப்படி புறக்கோணங்களின் பருமன்களை காண்க. ஒவ்வொன்றையும் காண சொல்லியிருக்கு. புறக்கோணங்களின் பருமன்களை காண்க. சரி, நாங்கள் புறக்கோணங்களின் பருமன்களை நாங்கள் காணணுமெண்டா இந்த விகிதத்தில் இருக்கணுமெண்டா நாங்கள் இதோட எக்ஸை சேர்க்கணும். ஒரு ஆள் 2x என்றா அச்சரம் ஒன்றை சேர்க்கணும். ஒரு ஆள் 3x என்றா ஒரு ஆள் 4x. ஏன்? எனக்கு புறக்கோணம் தொடர்பான ஒரு தொடர்பு தெரியும். என்ன புறக்கோணம் தொடர்பான தொடர்பு தெரியும்? இது 8ஆம் ஆண்டு பகுதி. புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. புறக்கோணத்தை 9ஆம் ஆண்டில் படிச்சினாங்க. ஒரு முக்கோணத்தை ஒரு கோட்டை நீட்ட வர்ற புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். புறக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 360 பாகை. அது 8ஆம் ஆண்டில் படித்தது. எல்லா புறக்கோணம் எது? 2x 3x 4x 3 கோணத்தையும் கூட்ட 360 பாகை வரணும். ஏன்னு போடணும் கட்டாயம். ஏன்னா இது பகுதி 2. திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிள்ளைகள், பகுதி 2க்கு நீங்கள் காரணம் போட்டு போடணும். புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 2xம் 3xம் 5 5 4 9x சமன் 360. எக்ஸை காணணும்னா சமன்பாட்டின் இருபுறமும் 9ஆல் வகுத்து விட்டனண்டா எக்ஸ் வந்து 40 பாகை அப்படின்னு வரும். எக்ஸ் வந்து 40 பாகை. ரைட். அடுத்தது எக்ஸ் 40 பாகைன்றதை எனக்கு தேவையில்லை. எனக்கு கேட்டது புறக்கோணங்களை காண்க. எக்ஸ் 40 பாகைண்டா இது வந்து 80 பாகை என்ற 2x. இது வந்து 120 பாகை. இது வந்து 120ஓட 40 சாரி 160 பாகை. என்னடா சரி 160 பாகை அப்படின்னு வருது. ஆகவே என்னால் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்ன 80 பாகை ஒரு கோணம், 120 பாகை 2வது கோணம், 160 பாகை 3வது கோணம். சரிதானே? 40 இந்த 40ஆல் பெருக்க சரியாக வருது. அகக்கோணங்களின் பருமனை காண்க. உள்ளே இருக்கிற இது 120 பாகைன்னா உள்ளே எத்தனை பாகை? 180லிருந்து 120 கழிக்கணும். அதே மாதிரி 80 80க்காக கோணம் 80 கழிச்சா 100 பாகை. மற்றவர் 180லிருந்து 120 கழிச்சா 60 பாகை. மற்றவர் 180லிருந்து 160 கழிச்சா 20 பாகை. அப்போ ஒரு ஆள் 100, ஒரு ஆள் 60, ஒரு ஆள் 20. இம்முக்கோணம் எவ்வகையானது? செங்கோண முக்கோணமா? இல்லை, ஒரு கோணமும் செங்கோணம் இல்லை. கோண ரீதியாக தான் கதைக்கலாம். அடுத்தது விரிகோண முக்கோணமா? ஒரு கோணம் விரிகோணமாக இருக்குது, 90 தாண்டிட்டு. எது? 100 பாகை அப்படின்றது விரிகோணம். ஆகவே இந்த முக்கோணம் எப்படிப்பட்டது? விரிகோண முக்கோணி ஆகும். ரைட். புள்ளித்திட்டம் பிள்ளைகள் மேலே 6 கீழே 6.
இந்த எக்ஸு ஒய் செட் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ரெண்டு படி கொடுங்கவா. எக்ஸை எதை அந்த உடலையே காணுங்க. ஒவ்வொரு தொடர்பும் முக்கியம், தொடர்போடு இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் 2 படி 2 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இங்கேயும் புறக்கோணங்கள் இந்த பருமன்களை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், அகக்கோணங்கள் இந்த பருமன்களை காண்றதுக்கு 2 மார்க்ஸ், அது எவ்வகையான முக்கோணம் அப்படின்றத சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ். மொத்தமாக 12 புள்ளிக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு அனுப்பி விடுங்க, பதிவிட்டு விடுங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே செஞ்சதோ செய்யலையோண்டு.